அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் நமக்கு ரிசல்ட் வருமா அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டு காத்து கொண்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட 10th சர்டிஃபிகேட் இல்லை, என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, என்கிட்ட கன்சால்டேட் இல்லை, என்கிட்ட யூஜி கன்சால்டேட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ யூஜி கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க, பிஜி கன்சால்டேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சால்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலேஜில் வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ ஏன்னா இப்போ நம்ம காலேஜில் போய் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அவங்க கன்சால்டேட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லாமல் வாங்காமல் வச்சுருப்பீங்க, வெறும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் போய் காமிச்சின்னா நம்மளுடைய இயர் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, இன்னும் டிகிரி வரலன்னா ஒத்துப்பாங்க. நீங்கள் டிகிரி முடித்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஆனால் டிகிரி உங்கள்கிட்ட இல்லை, நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக டிகிரி காலேஜில் போய் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட டியூரேஷன் பார்ப்பாங்க. ஸோ டிகிரிக்கு உண்டான டியூரேஷன் இப்போ பார்த்திங்கன்னா சில காலேஜில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழித்து கொடுப்பாங்க டிகிரி, சில காலேஜில் 1 வருஷம் கழித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணுவோம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் சில நிறைய பேர் 6 வருஷம் 5 வருஷம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் சில பேர் போய் டிகிரி வாங்காமல் இருப்பீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக போய் டிகிரி வாங்கிக்கிங்க. ஸோ இன்னொரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 75 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக 75 மார்க்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிலாம் பார்த்துருக்கோம். 75 மார்க்ஸு கூட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஜெக்டில் 75 மார்க் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 80 பிலோ 80 கூட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் யாரெல்லாம் 75 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய கேட்டகரி வைஸாக உங்களுக்கு 75 மார்க்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அதேமாரி யாரெல்லாம் 90 அபோவ் 100 அபோவ் இருக்கீங்களோ ஸோ நீங்கள் உறுதியாக இருக்கலாம், கண்டிப்பாக உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிங்க. ஏன்னா ரிசல்ட் நமக்கு விட்டுட்டாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அதோடைய ரிசல்ட்டோடைய நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் அது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோடவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விட்டுருவாங்க. சர்டிஃபிகேஷன் விட்டு ஒரு நமக்கு 1 வீக்கோ இல்லை ஒரு 4 டேஸோ நமக்கு டைம் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த பிஜிடிஆர்பி அடுத்த பிஜிடிஆர்பி எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, எப்போது அடுத்த பிஜிடிஆர்பி வரும், பிஜிடிஆர்பி இல்லாமல் மற்ற வேறு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, யாரெல்லாம் பிலோ 75 வாங்கி நிறைய பேர் பிலோ 75 வாங்கியிருப்பீங்க, லோவஸ்ட் மார்க் வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு இடத்துலாவது நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதேமாரி நமக்கு அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, கேவிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது, என்விஎஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த சேனலில் போடுவோம். ஸோ அடுத்த எய்டட் ஸ்கூல்ஸ் நிறைய எய்டட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு வராங்க. ஸோ அந்த எய்டட் ஸ்கூலுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனைவருக்கும் யாரெல்லாம் பாஸ் பண்ணீங்களோ ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ நன்றி, வணக்கம்.